புத்தம்புது காலை வணக்கம். நான் பொறியாளர் ரத்னசாமி, காரைக்குடி. என்னுடைய குடும்பம் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தது, பாண்டியன் செட்டியார் குடும்பம். அதில் என்னுடைய அப்பா வந்து ராகவன் செட்டியார். நாங்கள் வந்து ரத்தின வியாபாரத்தில் மிகச்சிறந்த ஒரு வியாபாரத்தில் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் இடையில வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பண்ண ஆரம்பித்ததுடைய தாக்கத்தில் தன்னுடைய மகன் என்னை வந்து நல்லா ஒரு இன்ஜினியராக ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுல என்னுடைய தாய் தந்தையுடைய கனவு. அதோடைய வெளிப்பாடுங்க. நான் நல்லா படித்து இந்த துறைக்கு வந்திருந்தேன். இந்த துறைக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேரும் என்னுடைய நல்ல ஆதரவு கொடுத்தா என்னுடைய கம்பெனிக்கு. அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே என்னுடைய கம்பெனி மிகச்சிறந்த ஒரு இடத்த இங்கே நாங்கள் அடைஞ்சிருக்கோம். இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. ஒரு மிஞ்சி போனால் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஆரம்பிச்சதுங்க. நாங்கள்லாம் வந்து ஒரு ஒன்றிணைந்து இந்த காரைக்குடியை வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்டி பொறாமைகள் இருந்ததெல்லாம் தாண்டி இன்றைக்கி எங்களுடைய பொறியாளர்கள் அத்தனை பேரும் ஒரு ஒன்றிணைந்து ஒரு சங்கமாக காரைக்குடி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரியக்கமாகவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளையண்டோடைய திருப்திக்கு ஒரு குவாலிட்டியான வீடு. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருடைய கனவுமே வந்து ஒரு நல்ல ஒரு தரமான வீட்டில் குடியிருக்கணும், சொந்த வீட்டில் குடியிருக்கணுங்கிறத எல்லாருடைய ஆசையும். அதை நிறைவேற்றுறதுல நாங்கள் முழு மூச்சோடு இருக்கின்றோம். இன்றைக்கி இருக்கிற வந்து டெக்னாலஜியை அப்டேட் பண்ணுறதுல எங்களுடைய காரைக்குடி பொறியாளர்கள் வந்து மிகச்சிறந்த இடத்த எடுத்துக்கிட்டு. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரைக்குடி வந்து மிகச்சிறந்த ஒரு கட்டுமான தொழிலுக்கு ஒரு அருமையான இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வந்து இங்கே வந்து அருமையான தண்ணீர் வசதியும் பொருளாதார வசதியும் எல்லாத்தையும் நல்லாவே இருக்கிறது. இந்த டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி நாங்கள் இன்றைக்கி வந்து நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு இடத்த சுத்தம் பண்ண போயிருக்கும்போது என் மனசே ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா அதுலேருந்து ஏகப்பட்ட மரம், செடி, கொடிகள் எல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்தி தான் ஒரு கட்டணம் கட்ட போகும்போது அவர் சொன்னார், நாம் இருக்கிற இடத்துல அதெல்லாம் இல்லை, அது இருக்கிற இடத்துல தான் நாம் போகிறோம். அப்போ நம்மளுடைய பொறியாளருடைய கடமை நீங்கள் வந்து ஒரு கட்டணம் கட்டி முடித்த உடனே சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதுக்கு தகுந்தவாறான மரங்கள், செடி, கொடிகளை நாம் வச்சு பராமரித்தாலே நம்ம அந்த வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு விமோசனம் செய்து கொடுத்ததாக நம்ம நினச்சிக்கிறணும். கட்டணம் கட்டி கொடுக்கறது மட்டும் நம்மளுடைய பணி என்று இருந்து விடாமல் சுற்றுப்புறம் அதை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு விழிப்புணர்வோடு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றத நம்மளுடைய ஒரு சிறப்பான இடமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி நல்லபடியாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப இந்த நாடு நல்லாயிருக்கும், செல்வத்தொழுக்கோடு இருக்கும், மலை வளமும் நல்லாக இருக்கும். நம்ம எல்லாரும் சுபிச்சமாக இருப்ப எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி.